ஓ மகா கணபதியை போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா. இந்த பதிவில் கந்தர் அனுபூதியிலிருந்து 22வது பாடல் பார்க்கலாம். சென்ற பாடலில், அதாவது 21வது பாடலில் முருகன் கிட்ட அருணகிரிநாதர் கருதா மறவா நெறி கொடுக்க வேண்டும், எனக்கு அதற்கு உங்களது திருத்தாலை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று வேண்டி வணங்கினார். அதுதான் கருதா மறவா என்ற பாடல். அதன் தொடர்ச்சியாக இந்த பாடலில் முருகக்கடவுள் அவருடைய திருவடிகளை அதை வணங்குகின்ற அந்த பாக்கியத்தை அருணகிரிநாதருக்கு கொடுத்ததை எண்ணி எண்ணி அருணகிரிநாதர் ஆச்சரியப்படுகின்றார். அந்த மகிழ்ச்சியில் பாடலை பாடியிருக்கிறார். அந்த பாடல் தான் இப்போ நம்ம பார்க்குற பாடல். அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. பாடலை பார்க்கலாமா? காலை குமரேசன் என கருதி தாலை பணிய தவம் எய்தியவா, பாலை குழல் வள்ளி பதம் பணியும் வேலை சுரபூபதி மேருவையே. அம்மா வள்ளியம்மா எப்படியாப்பட்டவங்க? பாலை குழல் வள்ளி. வள்ளியம்மாவோட குழல் கூந்தல் பாலை போல இருக்கான். இந்த தென்னை மரம் பாக்கு மரமெல்லாம் காய்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு குருத்து வரும், அது பேர் தான் பாலை. அதை பார்த்தோம்னா நிறைய சின்ன 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 முடிகள் போல, கூந்தல் இருக்கிற முடிகள் போலேயே நீண்டு நீண்டு இருக்கும், நல்லா அடர்த்தியாக இருக்கும். அது போல் இருக்கான் அம்மாவோட குழல் கூந்தல். அந்த பாலை போல் இருக்கின்ற கூந்தலை உடைய வள்ளியம்மா அந்த அம்மாவுடைய பதம் பணியும் வேலை. வள்ளியம்மாவோட பதத்தை, திருவடியை பணிகின்றார் யார்? வேலை. முருகனுக்கு இன்னொரு பெயர் என்ன? செவ்வேல், வேலவன். அந்த முருகக் கடவுள் யார்? சுரர்களுக்கு பூபதி, சுரபூபதி. சுரர்கள் தேவர்கள், தேவர்களுக்கு பூபதியாக இருப்பவர், தேவர்களுக்கு தலைவனாக இருப்பவர், தேவர்களுக்கு அரசனாக மன்னனாக இருக்கின்றார். அதற்கு மேலும் அவர் எப்படியாப்பட்டவர்? மேருவையே, மேருமலை போன்ற சிறந்து கம்பீரமாக இருக்கின்றார். இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். மேருமலை மலைகள் எல்லாவற்றிலுக்கும் சிறந்தது. அப்படின்னா மேருவாவோட ஒப்பிட்டு ஏங்க ஒப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முருகன் கடவுள்கள் எல்லா கடவுளை காட்டிலும் சிறந்தவன். எப்படி மேரு மலைகளில் சிறந்ததோ அதுபோல் இறைவன் கடவுளர்களிடத்தில் சிறந்தவன், மேலான பொருள், எல்லா கடவுளர்களுக்கும் மேலானவன் முருகன். மேருவையே. அப்படி சிறப்பு வாய்ந்த முருகனிடம் என்ன கேட்குறார்? காலை குமரேசன் என கருதி. குமரன் இளையவன், என்றும் இளமையாக இருப்பவன். அவன் காலை குமரேசன். காலைனா அந்த காலை பருவத்தில் எல்லாவற்றிலும் உடனடியாக அந்த வேலையை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். இன்னொரு மிக மிக முக்கியமானது, காலை குமரேசன். எப்பொழுதுமே அவன் குமரன், எப்பொழுதுமே காலை பருவத்தில் இருப்பவன். அப்படின்னா என்றும் நிலைத்து நிற்பவன், நிலையான பொருள், மேலான பொருள், பரம்பொருள். பரம்பொருளாக இருக்கின்ற காலை குமரன் அவன் யார்? குமரேசன், ஈசன், அவனே சிவன். காலை குமரேசன் என கருதி. காலை குமரனாக இருக்கின்ற முருகனே ஈசன், பரம்பொருள் என கருதி, என எண்ணி அவனுடைய திருத்தாலை, தாளை பணிய, அந்த முருகக்கடவுளுடைய திருத்தாலை பணிய தவம் எய்தியவா. அருணகிரிநாதர் சொல்கிறார், முருகா, உங்களுடைய திருத்தாலை பணிவதற்கு நான் என்ன தவம் செய்தேன்னு தெரியல, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அப்படி எண்ணி எண்ணி மகிழ்ச்சி அடைகின்றார், ஆச்சரியப்படுகின்றார். இதில் மிக முக்கியமாக ஒரு செய்தி பார்க்கணும். முருகக்கடவுள் வள்ளியம்மாவோட பதத்தை பணிகின்றான்னு சொன்னாங்க. பாலை குழல் வள்ளி பதம் பணியும். வள்ளியம்மா யார்? முருகனுடைய மிக மிக சிறந்த பக்தை. அந்த பக்தையோட பதத்தை பணிகின்றார் முருகன். அப்படின்னா பக்தர்களுக்காக, அடியவர்களுக்காக பரம்பொருளாகிய இறைவன் சிவபெருமான், முருகன், யார் வேணாலும் வச்சுக்கலாம். அவங்க என்ன வேலை வேணாலும் செய்வாங்க, என்ன நிலைக்கு வேணாலும் போவாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் முருகக்கடவுள். அவருடைய தாளை, திருவடிகளை பணிவதற்கு எனக்கு பாக்கியம் கிடைத்ததுன்றார் அருணகிரிநாதர். அப்படின்னா எப்படி வள்ளியம்மாவை முருகக்கடவுள் சேர்ந்து அவருக்கு வள்ளி சன்மார்க்கத்தை அள்ளினாரோ, அடியவனாகிய அருணகிரி என்ற அடியவனாகிய நான் உன்னுடைய பக்தன், என்னையும் நீங்கள் சேர்த்து கொண்டீர்களே, உங்கள் திருவடிகளை பணிவதற்கு எனக்கு இந்த பாக்கியம் கொடுத்தீர்களே, என்னையும் சேர்த்து கொண்டீர்களே
அப்படி வியந்து 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 ஆச்சரியத்துடன் பாடுகின்றார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடல். ஆக இந்த மாதிரி பாடல் நம்ம பாட பாட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனசு மாறும். பாடி பாடி தான் மனசை மாற்றணும். அப்படி மாறி மாறி இறைவனை அடைவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். மிக மிக சிறப்பு வாய்ந்த பாடல். அப்படி பாடலை பார்க்கலாமா? காலை குமரேசன் என கருதி தாலை பணிய தவம் எய்தியவா, பாலை குழல் வள்ளி பதம் பணியும் வேலை சுரபூபதி மேருவையே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. தவறாக உங்கள் கருத்துக்களை அந்த கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஓம் சரவண பவ.